ஓவியம் வரைவதற்கு அடிப்படையாக வரைந்து பழக வேண்டிய கோடுகள். கோடுகளில் நேர்கோடு, படுக்கை கோடு, சாய்வு கோடு, அலைக்கோடு, வளைகோடு, ஏற்ற இறக்கக்கோடு, தொடர்கோடு, பின்னல் கோடு என பல வகையான கோடுகள் இருக்கிறது. இந்த அடிப்படை கோடுகளை வைத்து நாம் எளிய முறையில் ஓவியங்கள் வரைந்து பழகலாம். முதலாவதாக நாம் ஒரு நேர்கோட்டை வரைந்து அதன் மேல் 2 சாய்வு கோடுகள், ஒரு படுக்கை கோடு, அதனுள் மேலும் 2 நேர்கோடுகளும் படுக்கை கோடும் வரைந்தால் எளிய முறையில் வீடு தோற்றத்தை வரையலாம். மிக எளிய முறையில் வளைகோடு வரைந்து அதனை தொடர்ந்து கீழேயும் மேலே ஒரு படுக்கை கோடும் சாய்வு கோடுகளும் படுக்கை கோடும் வரைந்து இணைத்து எளிய முறையில் ஒரு பானை உருவத்தை நம்மால் வரைய முடியும். இப்போது அலைக்கோடு முறையில் சாய்வு கோடுகளை வரைந்து மிக எளிதாக கப்பல் உருவத்தை நாம் வரைய முடிகிறது. இதெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக ஏற்ற இறக்க கோடு. இந்த கோடுகளை பயன்படுத்தி அதன் மூலம் கதிரவன் ஒளிரும் காட்சியை நாம் சாய்வு கோடுகள், வளைகோடுகள் என எளிதான சில கோடுகளை பயன்படுத்தி மிக அழகாக வரைய முடியும். அடுத்து ஒளியும் நிழலும். ஒரு ஓவியத்திற்கு ஒளியும் நிழலும் தான் உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஒரு ஓவியம் முழுமை பெற வேண்டுமென்றால் அது ஒளியின் நிழலும் இருந்தால்தான் அது முழுமை பெறும். அதன் அடிப்படையில் இப்போது ஒரு பானை உருவத்தை நாம் வரைந்திருக்கிறோம். இது வெறும் கோட்டோவியமாக இருக்கிறது. இது இருபரிமாண தோற்றம், ஒரு தட்டையான தோற்றத்துடன் இது இருக்கிறது. ஆனால் இது ஒரு முழுமை பெற்ற ஓவியமா என்றால் நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் பானை வடிவம் என்பதை ஒத்துக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக அதே பானை உருவத்தை நாம் அதற்கு எளிதான ஒரு ஒளி நிழல் அமைப்பை உருவாக்கும் போது அந்த பானை இயல் தோற்றத்தில், முப்பரிமாண தோற்றத்தில் நம் கண்முன்னே பானை இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. இப்போ இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியும். ஒரு தட்டையான உருவத்திற்கும் ஒரு முப்பரிமாண தோற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரியும். ஒளி நிழல் அமைப்பை நன்கு புரிந்து கொண்டால்தான் ஒரு நல்ல ஓவியத்தை உருவாக்க முடியும். ஒளி தரக்கூடிய கதிரவனை வரைந்திருக்கிறோம். அதன் கீழே இப்போது ஒரு பெட்டி போன்ற ஒரு தோற்றத்தை வரைகிறோம். இப்போது ஒரு பொருளுக்கு, ஒரு பொருளின் மீது எங்கிருந்து ஒளி வருகிறது, எதன் அடிப்படையில் அதை நிழல் எந்த பகுதியில் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளி வரும் திசையை அறிந்து அதற்கு எதிர்ப்புறத்தில் நாம் நிழல் அமைக்கும்போது உண்மையிலேயே அந்த பெட்டி அதன் தோற்றம் ஒரு முப்பரிமாணத்துடன் இயல் தோற்றத்தை பெறுகிறது. ஒளி எங்கிருந்து வருகிறது, அதனுடைய நிழல் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பொருட்களை அடிப்படையாக வைத்து பயிற்சி எடுக்கும்போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இது இன்னொரு கோணத்தில் அதனுடைய ஒளி வரும் திசையை நாம் மாற்றி அமைக்கிறோம். ஒரு கல் பாறை போன்ற
ஒரு பொருளின் மீது ஒளியானது வலதுபுறத்திலிருந்து அந்த ஒளி அதன் கல் மீது படுகிறது. இப்போது அந்த கல் போன்ற அமைப்பிற்கு நாம் நிழல் பகுதியை அமைக்கும்போது மிக அருமையான ஒரு தோற்றத்துடன் அந்த கற்பாறை அதனுடைய உண்மையான இயல் தோற்றத்திற்கு வருகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பு என்னவெனில், ஒளி எங்கிருந்து வருகிறதோ அதற்கு எதிர்ப்புறத்தில் நிழலை அமைக்கும்போது அது இயல்பான ஒரு தோற்றத்தை பெறுகிறது. இப்போது ஒரு பொருளின் முன்னால் இருந்து ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு உருவத்திற்கோ அதன் முன்னால் இருந்து ஒரு ஒளி படும்போது அது எவ்வாறு தோன்றும் என்பதை இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு உருவத்திற்கு முன்புறம் இருந்து ஒளி வந்தால் அந்த உருவம் நிழல் உருவமாகத்தான் தெரியும். அதில் வேறு எந்த தெளிவான ஒரு உருவமும் தெரியாது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனிதரை நாம் வரைந்திருக்கிறோம். அவருக்கு முன்புறம் இருந்து ஒளி வருகிறது. ஆனால் அவருடைய உருவம் நிழல் உருவமாக மட்டும்தான் தெரியும். அவருடைய மற்ற உறுப்புகள்லாம் ரொம்ப தெளிவாக தெரியாது. அவருடைய நிழல் மிக நீளமாக அவருடைய பின்புறத்தில் நீளமாக விழுகிறது. இது காலையிலும் மாலையிலும் நாம் இந்த காட்சியை இயல்பாகவே நாம் காண முடியும். காலையில் கதிரவன் தோன்றும் போதும் மாலையில் கதிரவன் மறையும் போதும் நாம் சாலையில் நின்றால் இது போன்ற ஒரு காட்சியை பார்க்க முடியும். அதேபோல் தலைக்கு மேலிருந்து ஒளி வருவதால், அதாவது ஒரு பொருளோ அல்லது உருவத்திற்கு நேர் அதனுடைய தலைப்பகுதிக்கு மேலிருந்து ஒளி பட்டால் அதனுடைய நிழல் அந்த பொருள் அல்லது அந்த உருவத்திற்கு கீழ்ப்புறத்தில் விழும். இது 12 மணிக்கு உச்சி நேரம் அந்த பகுதியில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய நிழல் நம்மளுடைய காலுக்கு கீழேயே இருக்கும். நிழல் அமைக்கும் முறைகள்: முதலில் புள்ளி நிழல், இரண்டாவது கோட்டு நிழல், மூன்றாவது கரிக்குச்சி தேய்ப்பு நிழல். இப்படி 3 வகையான நிழல் அமைக்கும் முறைகள் ஓவியத்தில் நாம் காட்ட முடியும். முதலாவதாக நாம் ஒரு சதுரம் வரைந்து கொண்டு அதனுள் புள்ளி நிழல் அமைக்கும் முறையை நாம் பார்க்கலாம். புள்ளி நிழல் எப்படி அமைப்பதென்றால், கரிக்குச்சியை செங்குத்தாக பிடித்து கொண்டு நாம் தொடர்ந்து நெருக்கமான புள்ளிகளை எந்தெந்த இடத்தில் ஒளி நமக்கு அதிகம் தேவை அல்லது நிழல் அதிகம் தேவை அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் புள்ளிகளை நெருக்கமாகவும் அடர்த்தி குறைவாகவும் மாற்றி மாற்றி நாம் அந்த புள்ளிகளை வைத்தால் அந்த ஓவியம் மிக நேர்த்தியாக ஒரு புள்ளி நிழல் கொண்ட ஒரு ஓவியமாக இருக்கும். கோயில் சிற்பங்களை வரைவதற்கும் இந்த ஓவியம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். உருவத் தோற்றத்தை புள்ளி நிழல் கொண்டு வரையும் போது அந்த ஓவியம் ஒரு தனித்துவத்துடன் தெரியும். இது ஒரு அற்புதமான ஓவிய முறை, மிக பொறுமையாக செய்ய வேண்டிய ஒரு ஓவிய முறையும் கூட. இந்த நிழல் அமைக்கும் முறையில் நாம் நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த ஓவியத்தின் மீது குவிந்து ஒரு மன அமைதி நிலை ஏற்படும். இரண்டாவதாக கோட்டு நிழல். கரிக்குச்சியை நாம் பயன்படுத்தி சாய்வான கோடுகளை மேலும் கீழுமாக தேவையான இடத்தில் அடர்த்தி அதிகமாகவும் தேவை குறைந்த இடத்தில் அடர்த்தி குறைவாகவும் நாம் கோடுகளை வரையும் போது ஒரு அற்புதமான கோட்டு நிழல் ஓவியத்தை நாம் உருவாக்க முடியும். இது அனைவராலும் எளிதாக வரையக்கூடிய ஒரு கோட்டு நிழல் அமைப்பு முறை.
அனைத்து ஓவியர்களும் இந்த முறையை கையாள்வார்கள். இதில் இயற்கை காட்சிகள் அல்லது விலங்குகளின் உருவங்கள், மனித உருவங்கள் ஆகியவற்றை வரைவதில் இந்த கோட்டு நிழல் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாதிரி ஓவியங்கள் வரைவதற்கு இந்த கோட்டு நிழல் உதவியாக இருக்கும். எந்த இடத்தில் நமக்கு நிழல் அதிகம் தேவைப்படுகிறதோ அங்கு கோடுகளினுடைய அடர்த்தியை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக கரிக்குச்சி தேய்ப்பு நிழல். கரிக்குச்சியை படுக்கை வசத்தில் கையில் பிடித்து கொண்டு மிகுந்த பொறுமையாக அதனுடைய எல்லைக்குள், அந்த ஓவியத்தினுடைய எல்லைக்குள் நாம் மிக பொறுமையாக தேய்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஒளி நிழல் அந்த பகுதியில் மென்மையான ஒரு நிழல் அமைப்பை நாம் உருவாக்க முடியும். இந்த முறையில் ஒரு ஒளிப்படத்திற்கு நிகரான ஓவியத்தை நம்மால் உருவாக்க முடியும். இது உருவ ஓவியங்கள் வரைவதற்கு மிகுந்த ஒரு பயனுள்ள நிழல் அமைப்பு முறை. இதுவரை நாம் நிழல் அமைக்கும் முறைகளையும் அதன் தன்மைகளையும் பற்றி பார்த்தோம். அடுத்த காணொளியில் குழந்தைகளுக்கான 1 to 10 வரை உள்ள எண்களை பயன்படுத்தி எவ்வாறு ஓவியம் வரையலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.